ஹாய், நீங்கள் ஜேஇஇங்கிற எக்ஸாம் எழுத போகிறீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து இந்த ஜேஇஇ எக்ஸாம் சென்டர்லேருந்து தான் இந்த வீடியோங்கிறது அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ மார்னிங் ஷிஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து 7 o'clock வந்து ரிப்போர்ட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. 7 o'clockலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுனாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட், ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு. இந்த ஜேடபிள்யூ அட்மிட் கார்டில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ரிமைனிங் இருக்க பேஜஸை பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரிட்டன் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீட்டாக ஒரு கலர் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வந்தால் மட்டும் போதும், மற்ற விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் ஓட்டுறதுக்கும், இன்னொன்று உள்ளுக்க சென்டருக்குள்ளேயும் கொண்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைங்க. மூணாவது, ஆதார் கார்டோட ஒரிஜினல் கம்பல்சரி தேவை. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு ஒரிஜினல் கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தென் இது போக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் பேனா முதற்கொண்டு அவங்களே உள்ளுக்க தரன்ட்டாங்க. ஸோ அதுபோக வாட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களே உள்ளுக்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 3 டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இயரிங்ஸும் போடக்கூடாதுன்ட்டாங்க. அதாவது செயின்ஸ், ரிங்ஸ் இதெல்லாமே எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இங்கே எக்ஸாம் சென்டரில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ யாரெல்லாம் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் எழுத போகிறீங்களோ இதை மட்டும் தயார் பண்ணிக்கோங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.